ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க. தற்போது 2025 ஆண்டுடைய 5வது மாதமான மே மாதமானது முடியறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்குது. இந்த மே மாதம் முடியறதுக்குள்ள மிக எச்சரிக்கையான கிரகங்களுடைய பயிற்சிகளானது நடக்க போகுது. இந்த கிரகங்களுடைய பயிற்சி நடக்கிறதுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக என்ன நடக்க போகுதுங்கிறத உங்கள் வாழ்க்கைக்கானதை தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்களானது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். சில நேரம் அதிர்ஷ்டத்துக்கு காரணமும் நவக்கிரகங்கள் தான், சில நேரம் ஆபத்துக்கு காரணமும் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு சாதகமாக பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நடந்து வாழ்க்கையில் முன்னேறலாம். மே மாதம் முடிந்தாலும் கிரகங்களுடைய பயிற்சி நடக்கிறதுனால தொடர்ந்து இனி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக செல்வ செழிப்பு அடைவோமா இல்லை எச்சரிக்கையாக இருப்போமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு என்ன கிரகங்களுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன கிரகங்களுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த ஒரு பயிற்சி தான் முக்கியமான பயிற்சியாக சொல்லப்படுது. இந்த கிரக பயிற்சியோடு தொடர்ந்து இன்னும் 5 கிரக பயிற்சிகள் வேறு இருக்குது. ஆக்சுவலி இந்த 5 கிரக பயிற்சிகளும் மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்க போகுது. ஸோ இதனால் இந்த மே மாதம் முடிந்தாலும் உங்களோட ராசிக்கு கிரக மாற்றங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதனால் செல்வ செழிப்பை அடைவீங்களா அடைய மாட்டிங்களாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி வேத சாஸ்திரத்துலேயும் ஜோதிட சாஸ்திரத்துலேயும் இந்த கிரக பயிற்சி முக்கிய பங்கு வகிக்கிறது. கிரகங்களுடைய இடப்பயிற்சி ஒவ்வொரு ராசியின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சில நேரம் அது நேர்மறையாக பாசிட்டிவாக இருக்கும், சில நேரம் அது எதிர்மறையாக நெகட்டிவாக இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த மே மாதம் முடியறதுக்குள்ளே 6 கிரகங்கள் தங்களுடைய இடத்தினை மாற்ற போகிறாங்க. அது எந்தெந்த ராசி எங்கெங்கே மாற்ற போகுதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. சூரியன், புதன், குரு, ராகு, கேது மற்றும் சுக்கிரன் இவங்கெல்லாம் தான் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க. கரெக்டாக மே 14ஆம் தேதிக்கு அன்னைக்கு சூரியன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகி வந்தார். அப்புறம் புதன் பகவான் மே 6ஆம் தேதிக்கு மேசத்தில் மாறினார். மே 14ஆம் தேதி குரு மிதுனத்தில் வந்தார். மே 18ஆம் தேதி ராகு கேது தங்களுடைய ராசியில் மாறினாங்க. மே 31ஆம் தேதி சுக்கிரன் மேச ராசியில் வந்தார். இந்த மாதிரி கிரக பயிற்சிகளானதான் எல்லாமே நடந்தது. இந்த கிரக பயிற்சிகள்லாம் நடந்ததில்லை. இவற்றில் மிக முக்கியமான 2 பயிற்சிகள் 2 இருக்குது. அது என்னென்னா, ஒன்று குரு மற்றும் ராகு கேது பயிற்சி. ஏன் மற்ற பயிற்சிகளை விட இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கும்ப ராசியையும் கேது சிம்ம ராசியும் அடைகிறாரு. அதனால் இந்த ரெண்டுமே முக்கியமான பயிற்சியாக சொல்லப்படுது. ஆக்சுவலி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே அதிசாரமாக நுழைகிறாரு. அதனால் இதுவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. மற்ற கிரக பயிற்சிகளை விட இந்த 2 கிரக பயிற்சி அதனாலே ஹைலைட்டாக சொல்லப்படுது. இந்த கிரக மாற்றனால உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாக ஃபஸ்ட்டு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் டீப்பாக உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். இந்த மே மாத கிரக பயிற்சினால் சுக்கிரன் உச்சம் பெறுறாரு. அதனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நல்ல செய்திகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முடியும். மேலும் இந்த காலகட்டத்தில் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது நிறைய கிடைக்கும், அதிர்ஷ்டமானது உங்களுக்கு மாறும். இந்த டைம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருப்பினும் உங்கள் ராசியில் குருவுடைய பகை பார்வை காரணமாக வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாகவே இருக்கும். ஆனால் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். இந்த டைம் தான் நிதி நிலைமையில் பெரிய தாக்கம் ஏற்படாது. ஏன்னா உங்களுக்கு குருவின் பகை பார்வை ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவுகளை இருக்கிற மாதிரி இருந்தாலும் வருமானத்தில் உங்களுக்கு சாதாரணமாக இருந்தாலும் வருமான குறைவில்லாமல் இருக்கும். அதனால் நிதி நிலைமையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஸோ பொதுவாக உங்களோட ராசிக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களோட ராசிக்கு பொதுவாக என்னங்கிறத ஷேர் பண்ணேன். இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத டீப்பாக தெரிஞ்சுக்குங்க. நியாயமோடு இந்த கிரக பயிற்சினால் நடக்கணும். அப்படி நீங்கள் சரிசமமாக மற்றவர்களை நடத்தி நியாயமாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைபானது உருவாகும். அதனால் உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. சிறப்பு பலன்களாக என்னென்ன கிடைக்குங்கிறத உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். சிறப்பு பலன்களால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் உங்களுடைய கீழ் பணி செய்கிறாங்கள உத்தியோகம் அவங்கக்கிட்டலாம் ஏற்றத்தாழ்வினை பார்க்காம அவர்களோடு சுமூகமாக பழகி வரணும். அப்படி நீங்கள் பழகி வந்தீங்கன்னா அதன் மூலம் உங்கள் பணிகளில் எந்தவித குறைபாடும் ஏற்படாமல் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கோபம் மட்டும் படக்கூடாது. எந்த அளவுக்கு கோபப்படாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். கோவப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டமானது ஏற்படும். அதனால் வியாபாரக்காரங்க வாடிக்கையாளர்களிடம் கோபப்படாமல் நடந்து கொள்ளணும். கோபப்பட்டால் உங்களுக்கு தான் நஷ்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களோட வாடிக்கையாளர்களுக்கு நஷ்டம் கிடையாது. வாடிக்கையாளர்கள் உங்களை விட்டுட்டு வேறு வியாபாரத்துக்கு போவாங்க. இப்போலாம் வியாபாரத்தில் போட்டி பொறாமலாம் நிறைய இருக்குது. ஸோ பார்த்து வியாபாரத்தில் அனுசரித்து போங்க. இது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுடைய குடும்ப செலவில் ஒரு பகுதியை சேர்த்து வைத்து அதில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தலாம். இந்த மாதிரி சில மேன்மையான விஷயங்கள் இந்த கிரக பயிற்சிகளால் செய்திங்கன்னா நல்லது நடக்கும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரக பயிற்சிகளால் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க என்பதை குடும்ப தலைவிகளுக்கு சொல்கிறேன். அதனால் குடும்ப தலைவிகள் இதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எப்பொழுதும் உங்கள் எதிர்பாலினத்தினர் இருக்காங்கள்ல அவங்களோடு இந்த கிரக மாற்றங்களால் இப்போது ரொம்ப கவனமோடு பழகிறது நல்லது. மெயினாக தேவையற்ற கிசுகசுக்கள்லேருந்து தப்பிப்பதற்கு அது ஒன்று தான் வழி. அவங்களோட கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கிசுகிசில் மாட்டிக்கொள்ளுவீங்க. இத்தனை நாள் கலைத்துறையில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருப்பீங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் தேவையற்ற கிசுகிசுக்கள்லேருந்து தப்புவதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் உங்களுடைய இலக்கை தற்போதிலிருந்து நிர்ணயித்து கொள்வது நல்லது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிர்ணயிக்கலாம் பின்னால் குழப்பமடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் நிர்ணயித்து கொள்வது நல்லது. அதிக மதிப்பெண்கள் பெற நீங்கள் புரிந்து படிக்கிறது நல்லது.
அப்போ தான் உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றியானது கிடைக்கும். இதுவெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த எச்சரிக்கைகளுக்கு ஏற்ப துலாம் ராசி மாணவர்கள் செயல்படுங்க. ஸோ துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, இந்த டைம் பெருமாளை புதன்கிழமை அன்று தரிசிப்பது நல்லது. பெருமாளை புதன்கிழமை தரிசித்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் அவ்வளோ மாற்றமானது ஏற்படும். அதனால் இது ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். புதிய வீடியோ தெரிந்துக்குள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.